இந்த கேஸில் இவர் மெமிக்கிரின்னு இவரே சொல்லிட்டாரு. அதனால் இது மெமிக்கிரியா இல்லை இவருடைய வாய்ஸானு கண்டுபிடிக்கணும். இவரை சிறையெல்லாம் பண்ண வேணாம், கைதெல்லாம் கூட பண்ண வேணாம். இவரை பாவம் அதிமுகக்காரர் அவர். அட்லீஸ்ட் ஒரு விசாரணையாவது போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த சரவணன் இப்படி போட்ட டைம்ஸ் மீது கேஸ் போடணும். சும்மா மெமிக்கிரின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகக்கூடாது. இவர் சிஸ்டம்ங்கிறது சினிமாலேயே சரியில்லையா? அவர் என்ன இங்கே வெளில சொல்கிறாரு, சினிமாலே அவர் சிஸ்டமே சரியில்லையே. அவர் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாருன்னு வெளியே சொல்லுவார். பொன் வாத்து முட்டை மாதிரி ஜெயலலிதா ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. 4 வருஷம் இருக்குது ஆட்சி. இதை விட்டோம்னா எம்எல்ஏ இல்லை, கவுன்சிலாக கூட அது கட்சியில் எவனும் ஆக முடியாது. ஆக வெளிநடப்பு செய்கிறீர்களே டெய்லி என்று கேட்பதற்கு அவங்க முதல்ல புரிஞ்சு, வெளிநடப்பு என்பது கண்டனம் தான். ஒரு செய்திக்கு கண்டனம் தெரிவிப்பது போல் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு என்பது ஒரு வெளியிலே போய்விட்டு உள்ளே வருவதற்கு பேர் தான் வெளிநடப்பு. மத்திய அரசினுடைய மோடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டுருக்காருன்னு சொன்னது காரணம் இதுதான். இங்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு பேசுகிறது அவர் தான், எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறது அவர் தான், நடுவில் கவர்னரையும் கூப்பிட்டு பேசுகிறது அவர் தான். எல்லா தலைவர்களும் சிறப்பா செயல்படுறாங்க, ஆனா சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிஸ்டம்ங்கிறது சினிமாலேயே சரியில்லையா? அவர் என்ன இங்கே வெளில சொல்றாரு, சினிமாலே அவர் சிஸ்டமே சரியில்லையே. அவர் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாருன்னு வெளியே சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சினிமா சிஸ்டம், நான் ஒரு சினிமா தயாரிப்பாளரை சொல்கிறேன். சினிமாவிலே சிஸ்டம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறையே இல்லை. எந்த படத்தை பெரிய ஆள் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சின்ன ஆள் படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணால் அவன் சின்ன தயாரிப்பாளர் நஷ்டமாகறான். இதுக்கு ஒரு கட்டுப்பாடாக இல்லை. ஒரு வீடியோ பைரசி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே படம் வெளில வருது. இந்த சிஸ்டமே சரியில்லை. நீ போய்ட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம் சரியில்லை, அவருக்கிற சிஸ்டமே சரியில்லை. ஏதோ கபாலி படம் ஓடிடுச்சுன்றதுக்கு அவர் லிங்கா படம் ஓடலையா, அப்போ என்ன பண்ணார் அவர்? அதனால் சினிமா படத்தில் சிஸ்டம் முதல்ல சரி பண்ண வேண்டியது ரஜினி சார் போன்றவருடைய மிகப்பெரிய வேலை. அதை சரி பண்ணிவிட்டு இங்கே வரட்டார். திராவிட கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா? முதல்ல வார்டுக்கு செயலாளரை போட சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு வார்டில் கூட செயலாளர் இல்லை, பகுதி செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் மொத்த பேரும் கூட்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அந்த கட்சியே வந்து பேசிக்கில் இங்கே கீழே இல்லை. இருக்கிற பூத்துக்கு ஏஜென்ட் போட கூட ஆள் கிடையாது. நான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சிக்காராக பேசுகிறேன். நான் இந்த கட்சிக்காராக பேசுகிறதுனால என்னுடைய பார்வையில் என்னுடைய மாவட்டத்தில் பல பகுதிகளில் பூத் ஏஜென்ட்டு கூட ஆள் கிடையாது அந்த கட்சிக்கு. அது சும்மா தமிழிசை சவுந்தரராஜன் ஏதோ ஒரு இதுக்கு சொல்லியிருப்பாங்க, ராஜா இதுக்காக பேசியிருப்பார். அவங்க எங்கே இப்போ தனியாக நின்று இந்த இவ்வளோ பெரிய அணி 3வது அணியில் நின்று அவர் ஒருத்தரை மட்டும்தான் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் கன்னியாகுமரி, அது கூட மதத்தினால தான் ஜெயித்தார். அங்கே மத பிரச்சனை, இந்து மதமும் மற்ற மதங்களுடைய பிரச்சனைகள் ஜாஸ்தி அங்கே, அதை வச்சு ஜெயிச்சிட்டார் அப்போ அந்த ஒரு பீரியடில். அதனால் இவங்க எங்கேயும் ஜெயிக்கவே முடியாது. இவங்க ஜெயிக்கிறதுக்கான பேசிக் வந்து கட்சி கிடையாது. இங்கே ஏதோ ஓட்டு போகிறதுக்கு அங்கங்கே 500 பேர் இருப்பாங்களே தவிர பிஜேபிக்கு அது கனவுல கூட கோட்டையை நினைக்கக்கூடாது. அவங்க வேணால் செங்கோட்டையை பற்றி வேணால் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது கூட 2019 தவிடுபடி ஆகிடுன்ற மாதிரி இப்போ ராயப்பேட்டை ஒய்எம்சியில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் ஏறிட்டோம். அதுவும் இந்தியா பூரா எல்லா கட்சியும் சேர்ந்தால் பிஜேபி கண்டிப்பாக 2019 வராது. திமுக சட்டசபையில் வெளிநடப்பே செஞ்சுட்டு இருக்கிறது எதனாலங்க? இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறார்கள், லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது நாங்கள் முதல் நாளில் அந்த குற்றச்சாட்டை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேச முயற்சித்த போது சபாநாயகர் அதெல்லாம் பதிய வைக்கக்கூடாது என்று வழக்கு மன்றத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய குற்றச்சாட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே இருக்கிறார், பதில் சொல்லலாமே என்று கேள்வி கேட்டோம், முடியல. அதனால் அன்றைக்கி வெளியேற்றி விட்டார் எங்களை. அது வெளியேற்றம் ஒரு நாள் தான் அந்த வெளியேற்றம் இருந்தது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து மீண்டும் இந்த பிரச்சனையை சபையில் எழுப்பினோம். அவர் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். ஆக அதற்காக வெளிநடப்பு செய்தோம். வெளிநடப்பு செய்தோம் என்று சொன்னால் 1 நிமிடம் வெளியே சென்று மறுபடியும் உள்ளே வருவதற்கு பேர் தான் வெளிநடப்பு. இது வந்து சுதந்திர காலத்திலிருந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சட்டமன்றங்களில் பாராளுமன்றங்களில் இந்த வெளிநடப்புகள் நடப்பது. அதாவது ஒரு பிரச்சனையிலே அரசாங்கம் நம்மை கவனிக்கவில்லை, நம்முடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்று சொன்னால் அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டிய கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. அந்த எதிர்க்கட்சி வெளிநடப்புங்கிற பெயரில் தான் செய்ய முடியும். அது வெளிநடப்பு என்று சொன்னால் வெளிநடப்பு போயிட்டு உள்ளே வந்துடும். இன்றைக்கி கூட காலையில் சட்டமன்றத்தில் நாங்கள் இதுக்கு ஆதாரம் கேட்டிருந்தார் சபாநாயகர். இந்த லஞ்ச பணத்துக்கெலாம் ஆதாரம் வச்சுருக்கலான்னு கேட்டிருந்தார். எங்ககிட்ட இருந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம் இன்றைக்கி. உடனே அவர் சொன்னார், சபையில் இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் சபைக்கு எங்களோட எடுத்துகிட்டு போய் அறையில் தான் கொடுக்கணும் இந்த ஆதாரத்தை அப்படின்னாரு. அறையில் தான் ஆதாரத்தை கொடுக்கணுன்னாரு. ஆதாரத்தை எங்கே கொடுத்தாருன்னு அவர் வாங்கிட்டு போய் அவர் தானே பார்க்கணும். சரி நாங்கள் அறையிலே கொடுக்கணுன்னா உடனே அதை அவை குறிப்பிலேருந்து நீக்குவோன்றாரு. ஏன்னா பத்திரிகையில் போட்டக்கூடாது இல்லை, திமுக ஆதாரம் தந்தது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார்னு போட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு சர்வாதிகார மனப்போக்கோடு ஒரு ஆட்சி நடத்திக்கிறாங்க.
ஆகவே இதை அவை குறிப்பிட்டது நீக்க வேண்டியதுக்கான எந்த வார்த்தையும் இதில் கிடையாது. ஆதாரம் கேட்டதை ஆதாரம் கொடுத்தோம், ஏற்றுக்கொள்ள முடியாது, அவையிலே கொடுக்கக்கூடாது, அறையிலே கொடுனார், அறையில் வந்து தரன்ட்டு உட்காந்துட்டோம். இதை அவை குறிப்பிட்டது நீக்குகிறேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சபையில்? ஆக அது குறித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லி வெளிநடப்பு வந்து, ஏன்னா அது கண்டனம். வெளிநடப்பு வந்துவிட்டு உடனடியாக இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர்களை சுட்டுக் கொள்கிற பிரச்சனை வந்தது. உடனடியாக உள்ளே சென்று எங்களுடைய உறுப்பினர் KPP சாமி பேசினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, விவசாய நிலங்களிலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்ற பிரச்சனை, அது கவனஈர்ப்பு தீர்மானம் வந்தது, அதிலே பேசி கொண்டிருந்தோம். இப்பொழுது தொடர்ந்து உணவு மானிய கோரிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஏவா வேலு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக எங்களுடைய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக வெளிநடப்பு செய்கிறீர்களே டெய்லி என்று கேட்பதற்கு அவங்க முதல்ல புரிஞ்சு, வெளிநடப்பு என்பது கண்டனம் தான். ஒரு செய்திக்கு கண்டனம் தெரிவிப்பது போல சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு என்பது ஒரு வெளியிலே போய்விட்டு உள்ளே வருவதற்கு பேர் தான் வெளிநடப்பு. வெளியேற்றப்பட்டார்கள் என்று சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டால்தான் அந்த நாள் முழுவதுமே வர முடியாது. முதல்ல இதற்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாவே பொதுமக்களுக்கு திமுகவில் எந்த கட்சி மீதையும் கோபம் வராது. அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க நீக்குங்க அப்படின்னு சட்டசபையில் சொல்றாங்க. அது என்ன நடைமுறை? அவை குறிப்புங்கிறது என்னன்னா, தினசரி பேசுறதெல்லாம் பதிவு செய்வாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு எழுதுவாங்க. அங்கே ஒருத்தர் எழுதி அதை என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகமாக ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்தியை புத்தகமாக ஆக்குவார்கள். புத்தகமாக ஆக்கி லைப்ரரியில் வைப்பாங்க. ஸோ 52லேருந்து சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுங்கிறத இன்றைக்கி நம்ம லைப்ரரி நூலகத்துக்கு, சட்டமன்ற நூலகத்துக்கு சென்று பார்த்தால் தினசரி சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதற்கான புத்தகம் இருக்கிறது. நம்ம ஒரு சம்பவமாக போய் 57ல் இந்த தேதியில் போலீஸ் துறை மானியத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த புத்தகம் எடுத்து கொடுப்பாங்க. அதை நம்ம படித்து பார்த்துக்கலாம். அதுதான் அவை குறிப்பு. இவர் எதெல்லாம் அவை குறிப்புகள் ஏறுகிறது என்று சொல்கிறார்களோ அதை மாத்திரம்தான் அன்று டைப் செய்து அந்த புத்தகத்தில் ஏற்றுவார்கள். எவையெல்லாம் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறார்களோ அவையெல்லாம் அந்த அவையிலிருந்து அந்த புத்தகத்தில் இடம்பெறுது. சரவணன் எம்எல்ஏ பேசின வேற வீடியோ வெளியாயிருக்கிற இந்த நேரத்தில் திமுகவோட நிலைப்பாடு, அடுத்த கட்ட செயல்பாடு என்னவா இருக்கும்? திமுக அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து அதிமுகவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் முக்கியம். இது அடுத்த கட்ட அதிமுகவோட என்ன நிலை. ஆனால் அதிமுகவில் இதை வந்து பணத்தை கொடுத்து ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு திமுக ஏற்கனவே வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் அது ஓட்டெடுப்பும் போதே சொன்னோம், குதிரை பேரம் நடந்தது இவங்களெல்லாம் அப்படின்னு. அதற்கான வலுவான ஒரு ஆதாரம் தான் சரவணன் எம்எல்ஏ இப்போ சொல்லியிருக்கிறது. அதிமுக ஆமாம் பணம் கொடுத்து தான் ஆட்சி நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இதை விட தெளிவான ஆதாரம் எதுவும் ஒன்றும் கிடைக்காது. இதில் இன்னொன்று என்னென்னா, அடுத்த கட்ட திமுக என்ன பண்ண போகுதுங்க, அடுத்த கட்ட நாங்கள் கவர்னரை சந்திக்க போகிறோம். ஏன்னா கவர்னர் தான் இதை வந்து ஓட்டெடுப்பு நடத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த கவர்மெண்ட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சொன்னது கவர்னர் தான். அதன் பேர் தான் எடப்பாடி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி 122 ஓட்டுலாம் வாங்கினார். இந்த ஓட்டு வாங்கினதுக்கு தான் இவ்வளோ பணம் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஓட்டெடுப்பு செல்லாதுன்னு சொல்லலாம், அல்லது விசாரணைலாம் வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கவர்னருக்கு தான் இருக்குது. அதனால் கவர்னர்கிட்ட நாங்கள் போய் பார்த்து மனு கொடுப்போம். வீடியோவில் இருக்கிறது நான் தான், ஆனால் அந்த வாய்ஸ் என்னோடது இல்லைன்னு அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் மறுத்து அன்றைக்கி அடுத்த நாள் சொன்னார். அவருடைய சார்பாக சொல்லும்போது மிமிக்ரி பண்ணிட்டாங்க, என்னுடைய உருவம் தான்ன்றார். என்னுடைய கேள்வியில் தினகரன், டிடிவி தினகரன் வந்து அதிமுக கட்சியிலிருந்து ரெட்டலையை வேண்டும்னு சொல்லி யாரோ ஒரு குற்றவாளி, ஒரு குற்றவாளி, யாரோ ஒரு குற்றவாளிகிட்ட ஃபோனில் 50 கோடி ரூபா தரேன், நீ ரெட்டலையை வாங்கி கொடுன்னு சொன்னதாக ஒரு செய்தி. அவர் செஞ்சாரோ செய்யலோ எனக்கு தெரியாது, சொன்னதாக பத்திரிகை செய்தி. இந்த செய்திக்கே டெல்லியில் இருக்கிற போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு தினகரனை கைது பண்ணி கொண்டு போய் தீகார் சிறையில் வச்சு 40 நாளுக்கு அப்புறம் தான் பெயில் கிடச்சிது. இன்னும் அவர் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கலை, அவர் குரல் தானான்னு இன்னும் சோதனை பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரை வந்து கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்த கேஸில் இவர் மெமிக்கிரின்னு இவரே சொல்லிட்டார். அதனால் இது மெமிக்கிரியா இல்லை இவருடைய வாய்ஸானு கண்டுபிடிக்கணும். இவர் சிறையெல்லாம் பண்ண வேணாம், கைதெல்லாம் கூட பண்ண வேணாம். இவரை பாவம் அதிமுகக்காரர் அவர். அட்லீஸ்ட் ஒரு விசாரணையாவது போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இது அவர் சொன்னது மாதிரி மெமிக்கிரி தானா இல்லை அவருடைய வாய்ஸ் தானா அப்படின்னு அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. ரெண்டாவது, இந்த சரவணன் இப்படி போட்ட டைம்ஸ் மீது கேஸ் போடணும். சும்மா மெமிக்கிரின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகக்கூடாது. இவர் டைம்ஸ் நவ் மீது ஒரு வழக்கு பண்ணுறதுல வழக்கு போட்டு என்ன இப்படி அசிங்கப்படுத்தின டைம்ஸ் நவ் வந்து இத்தனை கோடி ரூபா நஷ்டஈடு எனக்கு தரணும், எங்கள் கட்சியை வந்து இவ்வளோ அவமானப்படுத்துறதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி டைம்ஸ் நவ் மீது ஒரு வழக்கு போட்டாருன்னா இவருடைய புனிதத்தன்மையை நம்ம பாராட்டலாம். இல்லை இந்த ஆட்சியாவது டைம்ஸ் நவ் மீது வழக்கு போட்டு நாங்கள் அப்படிலாம் பணம் கொடுக்கல, டைம்ஸ் நவ் வெளியிட்டது மிகப்பெரிய தவறு, வெளியிட்ட சரவணனை வந்து நீங்கள்
உயர்நீதிமன்றம் தண்டிக்கணும் அப்படி இந்த ஆட்சியாவது வழக்கு போடணும், இல்லை காவல்துறையாவது வழக்கு பதிவு செஞ்சு இதை செய்யணும். எதுவுமே செய்யாமல் சும்மா மிமிக்ரின்னு சொல்லிக்கிட்டு பஃபூன்கள் போல் ஆட்சி நடத்துறத மக்கள் விரும்பலை. மத்திய அரசு தான் இதுக்கு முக்கிய காரணமே, மையப்புள்ளியே இது மத்திய அரசு. அதனால தான் மத்திய அரசு 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம், அதைத்தான் சொன்னார் எங்கள் செயல் தலைவர் தளபதி. மத்திய அரசினுடைய மோடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டுட்டுருக்காருன்னு சொன்னது காரணம் இதுதான். இங்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு பேசுகிறது அவர் தான், எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறது தான் அவர் தான், நடுவில் கவர்னரையும் கூப்பிட்டு பேசுகிறது அவர் தான். எல்லாமே அவங்களாம் ஆகிடுறாங்க, எல்லாமே ஒன்றுக்குன்னு ஒன்றாயிடுறதுனால இதுக்கு மெயின் காரணமே இந்த பணம் கொடுத்தது போனது எல்லாத்துக்கும் காரணமே மோடிக்கு தெரியாமல் எதுவுமே நடந்ததுருக்காது. மோடியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இது விசாரணை வந்ததுன்னா பிரைம் மினிஸ்டர் கூட இதில் சம்மந்தப்பட்டிருப்பார், கவர்னரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதனால் அதில் இது யார் யார் சம்மந்தப்பட்டிருப்பான்றதுக்கு விசாரணை வந்தால் தான் தெரியும். இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இதை சதி பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு. அதனால் இதில் மத்திய சர்க்காரினுடைய பங்கு என்னன்றதை விட மத்திய சர்க்காரும் இதில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்கன்னு என்னுடைய சந்தேகம். டிடிவி தினகரனோட விடுதலை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? அவர் நீதிமன்றத்தால் தான் வந்திருக்கிறார் ஜாமீனில். நீதிமன்றம் என்பது சுதந்திரமாக எல்லாருக்கும் உள்ள ஒரு நீதி தர மன்றம் அது. அதனால் இதை அதோடு நான் முடிச்சு போட விரும்பலை நான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பல வழக்குகள்லேருந்து இப்போ தப்பிச்சாகணும், ஆட்சி நீடிச்சாகணும். அவங்களுக்கு சொன்ன பொன் வாத்து முட்டை மாதிரி ஜெயலலிதா ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. 4 வருஷம் இருக்குது ஆட்சி. இதை விட்டோம்னா எம்எல்ஏ இல்லை, கவுன்சிலாக கூட அது கட்சியில் எவனும் ஆக முடியாது. அதனால் இந்த ஆட்சியை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு மத்திய அரசில் இருக்கிற மோடியை கையில் போட்டுக்கிட்டு அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு காலில் விழுந்தாவது இந்த ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் அங்கே காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10த்துக்கு தினகரன் எத்தனை வழக்கு போட்டாலும் தினகரன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியா வழக்கிலேருந்து தப்பிச்சுக்குவோம், ஆட்சி நீடிக்கணும். ஆகவே இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபிக்கு தான் இது பண்ணுவாங்க. எம்எல்ஏ பேர நடந்த விஷயத்தில் ஆளுநர் செயல்படாமல் இருக்காரா? தமிழக கவர்னர் மௌனம் கேட்குறேன்னா டெல்லியிலேருந்து அவருக்கு இது அடிக்கணும், பெல் அடித்தா தான் அவர் வாய் திறப்பார். அவர் ஒரு பிஜேபி கேர் தானே, அவர் ஒன்றும் இப்போ தனியாக ஒன்றும் சுயம்பா வெளில வரல. அவர் பிஜேபியில் மந்திரியாக இருந்து பிஜேபியில் எல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட்டில் அவர் கவர்னராக கொடுத்து 1+1 2 மாநிலத்து கவர்னரு பாம்பேலையும் இருக்கார், சென்னையிலையும் இருக்கிறாரு, அவர் பறந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை வெளியில் சொல்ல போகிறாரு. அவர் பிஜேபி வாய்ஸ் அவருடைய வாய்ஸ், அவ்வளோதான். ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க 2 பேருமே நேரடி களத்தில் இல்லாத இந்த ஒரு சூழ்நிலையில் ரஜினி அரசியலுக்கு வந்தால் மாற்றம் வருமா? ரஜினிகாந்தில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வர்றதை நாங்கள் யாரையும் தடுக்க விரும்பலை. அரசியலுக்கு ரஜினிகாந்த் வந்தால் நிச்சயமாக வரவேற்போம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வரட்டும், அவர் மக்களை சந்திக்கிட்டான். மக்கள் தானே எஜமானர்கள். எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? எங்கள் ஓட்டு பேங்க் எங்ககிட்ட இருக்குது. எங்களுக்கு சார் இது மாதிரி தான் விஜயகாந்த் வரும்போதும் கேட்டாங்க, திமுக என்ன இது மாதிரி கேட்டாங்க, விஜயகாந்த் வந்தால் பாதிப்பு இருக்குமான்னு. எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? வர்றவர் அவர் நிலையாக இருப்பாருன்னு பாருங்கள், எங்களை போய் பாதிப்புன்னு கேட்காதீங்கன்னு நான் இப்போ சொன்னேன். இப்போ ரஜினிகாந்த் வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் வராருன்னு சொன்னால் நான் சொல்லலாம். இப்போ ரஜினிகாந்த் தன் வாயால் நான் அரசியலுக்கு வருகிறேன்னு இப்போ அவங்க டிக்ளேர் பண்ணால் அவரை பற்றி விமர்சனத்தை நான் நிச்சயமாக வைப்பேன். இப்போ எனக்கு என்னன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பு. இந்த நிலையில் இன்னும் அவர் ஒன்றுமே சொல்லாதவரை போய் நான் என்னத்துக்கு அது வம்புக்கு போகிறவரை வம்பு கேட்கணும். தமிழர்களை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளணுங்கிற முழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முழக்கம் தான் அது. அதை மீறி இன்னொருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்து நம்ம என்னென்ன பண்ண முடியும்? தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாதத்தை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது ஒரு முழக்கம். இதற்கு மக்கள் செவிசாய்க்க வேண்டும், மக்கள் முன்னுரிமை தரணும். அந்த முன்னுரிமைக்காகத்தான் இது போராடுறமே தவிர மக்கள் இல்லை நான் ஒரு மலையாளியை தான் கொண்டாடுறோன்னு எம்ஜிஆர் கொண்டாந்த மாதிரி கொண்டாந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அது தாங்கித்தான் தரணும். மாட்டு இறைச்சி தடை அப்படிங்கிறத திமுக எப்படி பார்க்குது? அதான் சொன்னேன், பிஜேபி மெல்லமாக தன்னுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வரும்போதே சொன்னார் 3 வருஷம் வரைக்கும் நான் ஆட்சி நடத்துவேன், அப்புறமா ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்போன்னு இதே மோடி சொன்னார். அப்போ யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. 3 வருஷம் முடிஞ்சவொடனே மொல்லமாக ஆரம்பிக்கிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய பாலிசியை மாட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை உணவாக எடுத்துக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அது பல ஏரியாக்களில் இருக்குது. அது நல்ல மாடு யாருமே எதுவும் பண்ணுறதில்ல. மாடுகள் இப்போ ஏருக்கு போய் உழுது ஆகி மாடு பால் கறந்து அது மலடாகி அது புரோஜனமே இல்லாத போது தான் அந்த மாடை வேறு வழியே இல்லாமல் எடுத்துகிட்டு போய் மாட்டு சந்தையில் விற்பாங்க. எல்லாம் நல்ல மாடை யாருமே விற்க மாட்டோம். நம்ம வீட்டில் கூட ஒரு மாடு வளர்த்தா நல்ல மாடை கொடுத்துருவோமா? மாடு வீணாக போன பிறகு அது அடிமாட்டுக்கு போன பிறகு என்ன பண்ணுறது அந்த மாட்டை? ஸோ அந்த மாட்டை எடுத்துகிட்டு போய் மாட்டு சந்தையில் விற்றுட்டு வந்துடுவோம். அவங்க அதை உலகம் பூரா இன்றைக்கி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி வியாபாரம். அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் போய் கை வைக்கிறார் அவர்.
அதில் அது கறியாகி மாட்டுக்கறியாகி மாட்டுக்கறி வந்து இன்றைக்கு பரவலாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பொருள். அதாவது முதல்ல சாப்பிட்ற பொருள் மீது இவர் யார் கை வைக்கணும்னு நான் கேட்குறேன். என்னுடைய ஒரு விருப்பம் சார் சாப்பிட்றது. நான் எதை வேணாலும் பண்ணலாம். நான் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், வெஜிடேரியனாக இருக்கலாம். நான் இன்னும் கேட்டால் சீனாக்கெல்லாம் போனால் பாம்பு கறியே சாப்பிட்றேன்றான். அவனுடைய உணவு அது. அவன் ஊரில் அவன் ஒரு உணவு வச்சுருக்கான். இப்போ ஒரு நாட்டுக்கு போனால் ஒரு பூச்சியே சாப்பிட்டுங்கிறான். ஒரு ஊரில் கரப்பாம்பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி தான். அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? இந்த நாட்டினுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாட்டுக்கறி என்பது ஒரு உணவு பழக்க வழக்கங்களில் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை உண்கிறார்கள். அதில் கை வைக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வேலையே கிடையாது. மாடுகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு, அதாவது மாட்டுக்கறின்னு வரல அவங்க நேராக மாடு வியாபாரங்களை செய்வதை தடை செய்வதாகத்தான் இப்பொழுது வந்திருக்கார்கள். இதன் மூலம் என்ன காரணம்னா, இது வந்து மாடு இல்லாத இருந்தால் கறி எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடுத்த பார்வை. ஆகவே இதை கண்டித்து தான் திமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்கு வந்து கோர்ட்டில் தடை உத்தரவு கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் அதை நாங்கள் பேஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம்.